கடல் தன்னோட பேரலையோட ஓசையால அந்த சின்ன கிராமத்தை ஒவ்வொரு நாளும் எழுப்புவது வழக்கம். அந்த பட்டினத்தோட ஓரத்துல அமைஞ்சிருந்ததுதான் அந்த மீனவ கிராமம். காலையில இளம் சூரியன் இன்னும் முழுமையா கடல்ல இருந்து வெளியே வரல. அதற்குள்ள அந்த ஊரே சுறுசுறுப்பா இயங்க தொடங்கிட்டு அங்க கடற்கரையோரமா அமைஞ்சிருந்த ஒரு சிறிய ஒட்டு வீடு, தென்னங்கீச்சுகளால் வேயப்பட்ட கூரையும் உப்பு காய்ச்சல அரிச்சு போன சுவர்களையும் கொண்டதுதான் ராஜாவோட குடும்பம். அந்த வீட்டோட மண் தரைய தொடச்சி மொழிகிட்டு இருந்தா செல்வி. அவளுக்கு வயது 38 இருக்கும். ஆனா வறுமையும் உழைப்பும் அவளுக்கு சேர்த்து வயதையும் தந்திருந்துச்சு. கணவனோட ராஜா முகம் நினைவுக்கு வர அடுப்பங்கரையில வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களையும் சரி பார்த்தா. அதே நேரம் வீட்டோட திண்ணையில அமர்ந்து தன்னோட பழைய வலைகள்ல கிழிஞ்ச இடங்களை தைத்துக்கிட்டு இருந்தான் ராஜா. அவனோட கைகள் இரண்டும் மீன் வலையோடு போராடி பழக்கப்பட்டவை. ஆனா அந்த போராட்டம் அவனுக்கு சோற கொடுத்ததே தவிர சொந்தமா ஒரு வீடோ நிலமோ கொடுக்கவே இல்லை. எங்க கதிரையும் கண்மணியும் இன்னும் காணாமே, மணி ஆகுது பாருங்க, ஸ்கூலுக்கு வேற நேரமாச்சு அப்படின்னு தொடப்பத்தை கீழே வச்சுட்டு குரல் கொடுத்தா செல்வி. எது செல்வி, கதிர் எப்படியும் அவங்க மாமா வழிய சரி பார்த்துட்டு தான் வருவான். வயசுதான் 14 ஆகுது. ஆனா குடும்ப பாரம் அவனோட தோள்கள்ல ஏற பாக்குது அப்படின்னாரு ராஜா பெருமூச்சோட. அப்பதான் வாசல்லையும் சத்தம் கேட்டுச்சு. கையில ஒரு சின்ன கூடையோட ஓடி வந்தான் கதிர். அவனுக்கு பின்னாடி சீருடைய தூக்கி பிடிச்சுக்கிட்டு வேகமா வந்தா கண்மணி. அம்மா பசிக்குதுமா அப்படின்றபடியே உள்ளேயும் நுழைஞ்சா கண்மணி. இருடி கண்ணு, நேத்து மீந்த கஞ்சியும் கொஞ்சம் கருவாட்டு துண்டும் இருக்கு, அதை தின்னுட்டு ஸ்கூலுக்கு ஓடுங்க அப்படின்னு செல்வியும் தன்னோட பிள்ளைகளோட முகத்தையும் பார்த்தா. கதிரோட முகத்துல லேசான சோகம் இருந்துச்சு. அத கவனித்த ராஜாவும், என்னடா கதிர், ராத்திரி தூக்கம் சரியில்லையான்னு கேட்டாரு. இல்லப்பா, நேத்து நைட்டு ராமையா அண்ணன் கடலுக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்க வலையில பெரிய பாறை மீன்களாம். ஆனா நம்ம வலையில சின்ன சின்ன குட்டி மீன்கள் கூட நிக்கல. நம்ம அதிர்ஷ்டமே இப்படிதான் இருக்குப்பா அப்படின்னா கதிரும் தன்னோட வயதை தாண்டிய வேதனையோட. ராஜா தன்னோட மகனோட தோல்ல கையையும் போட்டுட்டு, டே கதிர், கடல் நம்ம தாய் மாதிரிடா. இன்னைக்கு கொடுக்கலன்னா என்ன, நாளைக்கு அள்ளி தருவா. அதுக்குன்னு இப்படி சோர்ந்து போக கூடாது அப்படின்னு ஆறுதலும் சொன்னாரு. காலையில 8 மணி. ஊரே களை கட்ட தொடங்கிட்டு மீன் கொடைய தலையில தூக்கிக்கிட்டு மார்க்கெட்டுக்கும் பெண்கள் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்தாங்க மீனாட்சி ஆச்சி, ஊர்லயே மூத்த கிழவி. ராஜாவோட வீட்டு வாசல்ல நின்னு குரலும் கொடுத்தாங்க. ஏ செல்வி, என்ன இன்னும் ராஜா கடலுக்கு போகல? இன்னைக்கு கடலுக்கு போறதுக்கு நல்ல நேரம் இல்லையா அப்படின்னு எகத்தளமாவும் கேட்டா. செல்விக்கு மனமும் வலிச்சிச்சு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்கலாம. இல்லாச்சி, வலை பழுது பார்க்க வேண்டி இருந்துச்சு, இப்பதான் கிளம்புறாங்கன்னு அமைதியா சொன்னா. போன வாட்டி வாங்கி கடன் ஞாபகம் இருக்கா? 3 மாசம் ஆச்சு. இன்னும் கணக்கு தீர்க்கணும்னு ஞாபகம் இருக்கட்டும், ராஜாவை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஆச்சியும் நகர்ந்தாங்க. கிராமத்துல ஏழை குடும்பம்னா கடன் வாங்குறது சகஜம். ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத போது சுற்றத்தார் பேசுற வார்த்தைகள் நெருப்ப காட்டிலும் சுடும். அந்த சூடு ராஜாவோட நெஞ்சில ஆழமா பதிஞ்சிச்சு. மதிய உணவு இடைவேளையில பள்ளி மைதானத்துல உட்கார்ந்திருந்தா கண்மணி. அவ கூட அவளோட தோழியும் உட்கார்ந்திருந்தா. அவ தோழி தன்னோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சுவையான பிரியாணியையும் திறந்தா. கண்மணி, எங்க அம்மா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க, நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னா. கண்மணி தன்னோட கையில் இருந்த பழைய சோச்சையும் பார்த்தா. ஒரு கணம் நாக்களை எச்சியும் உரிச்சி. இருந்தாலும் பெருமையோடு தன்னோட மூக்கையும் தூக்கி வச்சுக்கிட்டு, இல்லடி, எங்க அம்மா இன்னைக்கு காலையில செஞ்ச மீன் குழம்பு இருக்கு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பொய்யா சொன்னான். வறுமை தன்னோட சுயமரியாதைய பிச்சு விடக்கூடாதுங்கிறதுல அவளும் உஷாரா இருந்தா. மாலை 4:30 மணி. பள்ளியிலிருந்து திரும்பிய கதிரும் கண்மணியும் தங்களோட தாய்க்கும் உதவுனாங்க. ராஜா தன்னோட படகையும் தொடுப்பையும் சரி பார்த்துட்டு கடலை நோக்கி நடக்க தொடங்கினான். அவனோட உச்ச நண்பன் மாரியும் வந்தான். ஏ ராஜா, இன்னைக்கு காற்று ரொம்ப உஷ்ணமா இருக்கு, கடல் கொந்தளிச்சாலும் ஆச்சரியம் இல்ல, பார்த்து போகணும் அப்படின்னா மாறி. பரவாயில்ல மாறி, இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணும். நேத்து வாங்கிய கடன் வேற கழுத்து நெரிக்குது, கடல் தாய்கிட்ட கையேந்தி நிக்க போறேன் அப்படின்னா ராஜா. கடற்கரையில நின்னுகிட்டு இருந்த கதிரும் தன்னோட தந்தையோட முதுக பார்த்தான். அந்த வயதான தோள்கள்ல எத்தனை பாரம்னு. அப்பா,
நானும் உங்க கூட வாரம்பா அப்படின்னு கதிரும் சொன்னான். ராஜா தன்னோட மகனை பார்த்து கண்டிப்பான குரல்ல சொன்னாரு. இல்ல கதிர், நீ படிக்கணும். நாளைக்கு நீ என்ன போல கஷ்டப்படக்கூடாதுன்னா உன்னோட படிப்பு தான் உனக்கு கவசம். போய் வீட்டுல போய் பாடம் படி. கதிரும் பேசாம நின்னான். தன்னோட தந்தை கடலை நோக்கி செல்வதை பார்த்துக்கிட்டே இருந்தான். சூரியன் கடலுக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருந்துச்சு. செவ்வானத்தோட சிவப்பு நிறம் மொத்த கடலையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது போல இருந்துச்சு. வீட்டுல செல்வியும் விளக்கேச்சினா. சாமி படத்துக்கு முன்னாடி நின்னு, கடவுளே, கடலுக்கு போன என் கணவனும் என் பிள்ளைகளோட எதிர்காலமும் உன்னோட பொறுப்பு அப்படின்னு கண்கலங்க வேண்டுனா. கண்மணியும் கதிரும் புத்தகத்தை விரிச்சு வச்சு படிக்கவும் தொடங்கினாங்க. வெளியே கடலோட இரைச்சல் மெல்ல மெல்ல அதிகரிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு காற்றும் வேகமா அடிக்க தொடங்குச்சு. வீட்டோட கதவுகளும் படபடன்னு அடிக்க தொடங்குச்சு. செல்வி பயத்தோட வாசலுக்கும் வந்து வானத்தையும் பார்த்தா. கடவுளே, கடலுக்கு போன என் கணவருக்கு நீதான் பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன அவளோட இதழ்களும் நடுங்குச்சு. கதிரும் ஓடி வந்து தன்னோட தாயோட கையையும் பிடிச்சுக்கிட்டான். இயற்கையோட கோபமும் மனிதனோட வறுமையும் போதும் இந்த சூழல்ல ராஜா என்னானா? கடல் அவனுக்கு மீன் அள்ளி தருமா அல்லது சோதனையை தருமா? அடுத்த பகுதியில கண்டிப்பா பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதிக்கு தொடர்ந்து இணைந்திருங்க.